ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை. முதல்வர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்த பாமகவினர். அத்தானி ஊழல் விவகாரம் முதல் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார் பாமக. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மின் வாரியத்திற்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்க அத்தானி குழுமம் முடிவு செய்தது. அதற்கு 2000 கோடி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இருப்பதாக அமெரிக்கா நீதிமன்றம் நிரூபித்துள்ளது. மேலும் அத்தானி ஊழல் நிறுவனங்களுக்கு தமிழக மின் வாரியத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என அமெரிக்கா நீதிமன்றம் அறிவித்தது. அது தொடர்பாக தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும். மேலும் அத்தானியுடன் ஸ்டாலின் ரகசிய சந்திப்பு பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பதில் அளித்த முதல்வர் ஸ்டாலின் ராமதாஸுக்கு வேறு வேலையின்றி தினமும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என கூறியிருந்தார். முதல்வரின் இந்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த பாமக அன்புமணி மேலும் ராமதாஸின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து இயக்குநர்கள் தங்கர் பச்சன், நாம் தமிழர் சீமான் முதல்வர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து நேற்று வட தமிழகத்தின் போராட்டத்தில் பாமக கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த போராட்டம் மேலும் வலுப்பெறாமல் இருக்க தமிழக மாவட்ட கழக கண்காணிப்பாளர் பாமக போராட்டத்தை தடுக்க வலியுறுத்தப்பட்டு இருந்தார்கள். இன்று சேலம், ஆத்தூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கரூர், கடலூர், வேலூர் முதலிட மாவட்டங்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் பாமகவினர். எனவே இன்று அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக காவல்துறையினர் பாமகவினர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள்.